புரியுமா? ஒரு அறியாத பொண்ணு வந்த பொண்ணு என்ன பார்த்து கண்ணே கண்ணே கருவேப்பிலை கொத்துமா நான் வச்சு என்னுடைய மகளுக்கு காவலுக்கு ஆமா அந்த வார்த்தை சொல்லலாம் கூட போனா பாப்பா நந்தவன் பாதை ஆயிடுச்சு வராம போனா அங்க என்னன்னா நந்தவன் வரவையில ஒரு 6 மாமரம் இருந்தது. மாமரத்துல நிறைய பழம் இருந்தது. பழம் ஆனா இது பாத்துட்டு பையா பையா எனக்கு அந்த பழம் வேணும்னு கேட்டுது. நானும் அங்க இருந்து எங்க குச்சி இருக்குதா போல இருக்குதான்னு பார்த்து எதுவும் கிடைக்கல எங்க கைக்கு கட்டல. அதனால எம்மா எம்மா இங்க உயரத்துல இருக்குது, அதனால அது நம்ம கை கட்டல. அதனால நீ கொஞ்சம் குனிமா உன் மேல ஏறுற பழத்தை பறிச்சு தரேன். நீ பழத்துக்காக ஆசைப்பட்டு இருக்கிற, நீ குனிமா நான் உன் மேல ஏறி கூட அந்த பழத்தை பறிச்சு தரேன். ஐயோ அல்லது போட்டு என்ன நினைச்சாலும் 2000 ரூபா உங்களுக்கு சம்பளம். போட்டு போட்டு போட்டுறியா பூந்து ஐயோ 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 மூஞ்ச பத்தி அடிச்சு ஒண்ணு வச்சுக்கிறேன் இரு. சின்ன வயசுல நான் தான் தூக்கி வச்சிருந்தேன். இதுக்கப்புறம் என்ன சொன்னா நான் தூக்கி வச்சுக்கிறேன் பாப்பா. இந்த பக்கம் அப்படியே ஓடி இந்த பக்கமா நான் விட்டாருவேன். இந்த பக்கம் விட்டாரு நான் இந்த பக்கம் விட்டாரு. அப்புறம் ஆசைப்பட்டதெல்லாம் கேட்பான். நானு உங்ககிட்ட நான் சின்ன வயசுல நான் வேலையெல்லாம் கேட்டுக்கிறேன். அப்பெல்லாம் வெள்ளம் காட்டுல பாப்பா எடுத்து எடுத்து கொடுப்போம். வெள்ளம் காட்ட காலைய பார்ப்பேன். அவ கால இருந்து அவருக்கு ஒரு கால் வீக்கம். மகளே எதற்காக அழைத்தேன் தெரியுமா? சொன்னாதான் தெரியும். சொல்லுங்கப்பா. மகளே ஒரு மரம் இருக்கின்றது, அதிலே பழம் நிறைந்து விட்டால் பழம் நிறைந்த மரத்திற்கும் பருவம் நிறைந்த பெண்ணிற்கும் பாதுகாப்பு என்றால் பாழாகி விடும் அம்மா வாழ்க்கை. படித்திருக்கிறீரப்பா. அதற்காக அறிந்தவர் என்னுடைய மனதிலே ஒரு ஆசை. என்னப்பா ஆசை? மகளே மரகதவல்லி அவனுக்கு உனக்கு மனமுடித்து எங்களுடைய கண்களால் கண்குளிர பார்க்கலாம் என்று எங்களுடைய மனதிலே ஒரு தோட்டத்தை. ஆமாண்டி அப்படியா? ஆமா மரகதவல்லி எனக்கு திருமணம் செய்து வைத்து தடுப்பதை காணப்படும். எனக்கு ஒரு குழந்தை பிறந்தால் பேர குழந்தை வச்சு பெற்ற பிள்ளையோட பேர பிள்ளை ஒரே ஒரு கேள்வியை பற்றி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். என்னடி கேட்க போறேன்?
வந்து பெருமையா எனக்கு செய்து வைக்க திருமணம் அதுதான் நிச்சயமா அது நிச்சயமா அதனை சொன்னா நான் திருமணம் செய்து கொண்டே திருமணம் செய்து கொண்டே திருமணம் செய்து கொண்டே தேவர்கள் கண்டே எனக்கு செய்து வைக்கக்கூடிய அனித்தியமானதுதான். அதிர்த்தியமான வாழ்க்கையா திருமணம் என்றால் எவ்வளவோ துன்பங்கள் இருக்கின்றது அந்த துன்பத்தை எல்லாம் அனுத்தியமான வாழ்க்கையை வாழ்ந்து அனுபவிக்க வேண்டுமா அப்பா மகளே, அம்மா, அனுத்தியமாகிய அனுத்தியமான வாழ்க்கை என்றால் ஒரு நல்ல ஆடவனை கொண்டு வந்து கல்யாணம் செய்து வைக்கும் போது அவன் நல்லவனாக இருப்பான். சில காலம் சென்றவுடனே 2 பிள்ளையை 3 பிள்ளையை பிறந்த பிறகு குளிக்கை அடிமையாகி சூதாட்டத்திற்கு அடிமையாகி பூஜ்யாவுக்கு அடிமையாகி பலவிதமான கெட்ட பழங்களுக்கு ஆளாகி குடும்பத்தை மதிக்க மாட்டார்கள், தாய் தந்தை பேச்சு கேட்க மாட்டார்கள், மனைவி சொல்வதை கேட்க மாட்டார்கள். அப்படியே மனைவியா இருக்கிறவ தட்டி கேட்பா, என்னங்க இவ்வளவு காலம் இல்லாம இந்த தப்பெல்லாம் பண்றீங்க, குடிச்சிட்டு கட்ட இடத்துல படுத்து கிடக்கிறீங்க, நம்ம குடும்ப கௌரவம் கிடைக்குது, 4 பேர் 4 விதமா பேசுறாங்க அப்படின்னு மனைவியா இருக்கிறவ தட்டி கேட்பா. அதையெல்லாம் மதிக்காமல் அந்த சொல்லையே கேட்காமல் மனைவியை அடிப்பான் உதைப்பான். அந்த குடிவேலை என்னதான் செய்யறதுனே தெரியாம சித்திரவதை அந்த சித்திரவதை அனுபவித்துக் கொண்டு நாம் தலையெடுத்து அவ்வளவுதான் சில பேர்கள் வாழ்வது உண்டு. இந்த உயிருக்காக சில பேர்கள் இந்த குடியாரை கட்டிவிட்டு நாம் வாழ்வதை விட இந்த அற்ப வாழ்க்கையே தேவையில்லை என்று பெற்ற பிள்ளையை நாம் மறந்து கற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் சில பேர்கள்.
மருந்து குடிக்கிறாங்க, தூக்கு மாட்டிக்கிறாங்க, வாழ்க்கையை வெறுத்து வாழ்ந்தார்கள். இந்த வாழ்க்கை எனக்கு தேவையா என்று மனவேதனையாக இருக்கின்றது. இந்த மனித ஜென்மம் இருக்கின்றது, செத்து செத்து ஜனனத்திற்கும் ஜீவ ஆத்மாக்களே உண்டாகக்கூடிய ஜென்மம். ஆகையா அப்படி ஒரு ஆடவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த மாநில ஜென்மம் எப்படியெல்லாம் அழிகிறது தெரியுமா? மனித சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கும். அந்த எண்ணத்தை அனுபவிச்சுட்டா கொஞ்ச காலம் தான் ஆம்பளை வயிற்று ஒரு குழந்தைய சுமந்துக்கிட்டு அந்த குழந்தைய பெற்றெடுக்கிற கஷ்டம் இருக்குது பாரு. ஒரு பெண்களுக்கு தான் தெரியும். தாய்மை அடைந்து விட்டால் அந்த பெண்ணுக்கு இந்த உலகத்தில் மரியாதை. பிள்ளையை சுமந்துட்டா, திருமணமாகி வெகுகால பிள்ளை இல்லாமல் இருந்துட்டா மலடி 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 எடுத்ததுக்கெல்லாம் பலவிதமாக தப்பா பேசுவாங்க. ஆண்களுக்கு அது கிடையாது. ஆம்பளை எப்படி வேண்டுமானால் வாழ்ந்தால் மலட்டு தன்மையா இருந்தால் அவர்களை எதுவுமே ஏராளமாக பேச மாட்டார்கள். குழந்தை இல்லாம இருந்தா சின்ன சிறு வயதிலே யாருக்கிட்ட கெட்டு போய் பல குழந்தை வயதிலே இவன் கருவா கணிச்சிருப்பா. அதனால்தான் இந்த குழந்தை பாக்கியமே இல்லாம தனியா கணிக்கிறார். மாமனார் மாமியார் ஒரு பக்கம் கொண்டு கொடுப்பார்கள். நல்ல பிள்ளையா இருந்தாலும் பிள்ளைக்கு பலவிதமான உபதேசங்களை சொல்லி போதனைகளை சொல்லி பொண்டாட்டி யாருடைய கெட்டு போயிருக்கிறாரா சின்ன வயசுலேயே அதை தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு அதனால்தான் அவருக்கு குழந்தையே கிடையாது. அடிப்பார்கள், உதைப்பார்கள், சித்திரவதை செய்வார்கள். மாமியார் கொடுமை, மருமகள் கொடுமை, நாத்தனார் கொடுமை, பலவிதமான கொடுமைகள் இருக்குது வாழ்க்கையில். ஆகையால் ஆடவர் துணையிலான கல்யாணமாக கற்பு கடைசியாக உத்தமையா சித்திரத்தை இருக்கு பேரன்பை சொல்லக்கூடிய ஆண்டவன் சிந்தனையாகவே நாம் வாழப்போன ஆண்டவன் சிந்தனையாகவே வாழப்போன கல்யாணம் சிற்றின்பத்தை இருக்கின்றார். பேரின்பத்தை அடையப்போது பேரின்பம் என்றார். கடவுள்னு ஒருவர் இருக்கணும். கடவுள் இருந்தால் தான் நம்ம எவ்வளவு இறை பண்பாடும் சச்சிதானந்தன் வாழ்க, சத்குரு நாதனே வாழ்க, ஆண்டவனே வாழ்க அப்படி அப்படின்னா மனதார துதிபாடி ஒரு கடவுளை வேண்டுகிறோம் என்றால் சாதாரணமா வேண்டாம், கடவுள் வரமாட்டார். மனமுருகி வேண்ட வேண்ட தன்னை அறியாமை கண்ணிலே இருந்த நீர் நொறுக்கி கீழே விடும். சொட்டு சொட்டா கண்ணில தண்ணி வந்தாலும் பக்திக்கு இறையனுக்கு ஒரு மரியாதை இல்லைனா நீ ஏதோ போதும் ஏதோ வேண்டிட்டு வரணும், அதெல்லாம் பக்தி கிடையாது. அப்படி மன நிம்மதியோடு ஆண்டவன் சிந்தனையாவே இருந்து காலம் முழுவதும் கற்பு கடைசியா என்னால ஆணவ துறையினால் முடியுமா? அது எந்த ஆண்டவன் தெரியுமா? எத்தனையோ பெற்ற எத்தனையோ கடவுளை துதிப்பாடுகிறார். நான் ஒரு அதிசய பிறவி, கல்யாணம் ஆகாத ஒரு கடவுள் இருக்கிறார். கல்யாணம் ஆகாத கடவுளா? முருகனை பார்த்தா 2 பொண்டாட்டி, ராமபிரானை பார்த்தா 2 பொண்டாட்டி, பகவானை பார்த்தா 2 பொண்டாட்டி, சிவபெருமானுக்கு 2 பொண்டாட்டி. எந்த கடவுளுக்கு பொண்டாட்டி இல்லாம கடவுளே கிடையாது. ஆனா அசுர தன்மையா மூர்க்க குணம் படைச்ச மதுரை வேண்டுக்கு 2 பொண்டாட்டி. இப்படி எல்லாம் இருக்குது. ஆகையா கடவுள்களிலே தெய்வத்திலே கல்யாணம் ஆகாம பிள்ளைகளான காலம் நித்திய பிரமாச்சாரியாக வாழ்ந்த ஒரே கடவுள் ஆஞ்சநேயர். ராமதூதர் ராமனுக்காகவே வாழ்ந்தவர்.
அப்பேற்பட்ட கலியுக தெய்வம் அந்த ராமபிரான் என் உள்ளத்திலே வெளிப்படுகிறார். அந்த ஆண்டவன் சிந்தனையாலே நாம் வாழ்ந்தால்தான் எந்த ஒரு ஆமனை சிந்தனையும் அவசியம் வராது, கெட்ட எண்ணங்களும் வராது. அப்படி நான் பயபக்தியோடு வாழ வேண்டும் என்ற ஆஞ்சநேயருடைய விக்கிரக சிலையை கொண்டு வந்தேன். கன்னிகாமடம் என்று அமைத்து தர வேண்டும். கன்னிகாமடம் யாருமே அந்த கன்னிகாமடத்துக்கு வரக்கூடாது. தனிமையில் நான் வாழ வேண்டும். கன்னிகாமடம் ஏற்படுத்தி சாதி சங்கம் குணகன்மிஷம் மகளிர்களுடைய மன ஆலயங்களோட ஆலயத்தை அமைத்து ஆஞ்சநேயர் சிலையை கொண்டு வந்து கொடுத்தா பயபக்தியோடு ஒரு மணிக்காக ஒரு சில ஒருமானம் ஒரு பத்திரிகை பார்த்த ராமபுரானுடைய தூதுவன் அல்லவா? அப்பேற்பட்ட ராமதூதுவன் ஆஞ்சநேயர் மாருதி அந்த கனவு தான் எனக்கு தெய்வம். அப்படியாடி அவரையே நான் துணிவாடி வாழ்கிறேன். அப்ப ஆஞ்சநேயரை போலவே திருமணமாக என்னுடைய மகள் மரகதவள்ளி திருமணமே வேண்டாம் என்று வெறுத்திருக்கிறார். அதற்காக என்ன தெரிய செய்ய வேண்டாம். சாது சங்கமம், சாது சங்கமம், குணக்கல்விஷம், குணக்கல்விஷம், மன ஆலயம். என்னடா ஆலயம்? மரவள்ளி ஜெயங்க மாடத்துல ஆலயம் வைக்கிறாங்க. அவர்தாங்க சொன்னாரு சாதி சங்கமம், சாதி சங்கமம். சாது சங்கமம், குணக்கல்விஷம், மரகதவள்ளி மடாலயம். 60 வயதிற்கு மேற்பட்டவர் வரலாம், 60 வயதிற்கு உட்பட்டவர் வரலாம். இடையிலே இடைப்பட்டவர் வந்தால் சிரசு துண்டிக்கப்படும் என்று தகவல் கொண்டு வந்து அந்த மடாலயத்தை வைத்து என்னுடைய மகளுக்கு விக்கிரக சிலை இதற்கு அந்த திருவள்ளுவர்ல போய் ஆர்டர் பண்ணி எடுத்து வராங்க. சொன்னா பட்டம் பார்க்கல, பட்டம் பார்க்கல, பட்டம் பார்க்கல செலவு ஊத்த முடியாது, ஊத்த முடியாது. பட்டாபாரக்காரர் இருக்காங்க, அட்டிப்பாக உண்டு. அந்த ஊரை பேர கிடையாது, அந்த ஊர் பேர் கிடையாது. அந்த பட்டாபாரத்துல போக முடியுமா? சீசன் டைம் தான் போக முடியும். மடாலயத்துக்கு ஏற்பாடு செய்கிறேன். அந்த ஆஞ்சநேயர் சிலையை வந்து அம்மா சாட்சி எடுக்க போறாங்க. அம்மா சாணத்தை சன்னிதானத்துல வைக்கிறேன். அம்மா சாணியில அப்புறா ஜெய் மாருதி ஆஞ்சநேயர் ராமதூதனுடைய சிலையை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். கன்னியாகுமரிக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கன்னியாகுமரியிலே தோழிமார்களோடு என்னை காண வேண்டும் என்றால் சாது செல்லம் என்று சொல்லக்கூடியது. சாதுக்கு எனக்கு முடிநகர் வரலாம், எந்த ஒரு ஆசிரியர் முடிநகர்தான் நான் பார்க்க வரலாம். அப்பேற்பட்ட ஒரு நிறுவனம் அந்த ராமதூதன் ஆச்சரியனை பாட வேண்டும். ராமதூதனை பாடுவதில்லை, அவையே தெய்வமாக வணங்கி அந்த ராமனை வணங்கினார். ராம